லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூ தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் லியோ 2 கேட்டா மாஸ்டர் 2க்கு தான் ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட லைன் அப் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இமீடியட்டா நெக்ஸ்ட் கைதி 2, அதுக்கப்புறம் கமல் அவர்களோட விக்ரம் 2, தென் அதுக்கப்புறம் இட் ஹேஸ் டு பி லியோ 2. பட் அது மட்டும் தளபதி என்ன டிசைட் பண்றாரு அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. தென் லியோ கேரக்டர் எல்சிக்குள்ள இருக்கிறதால வரப்போற எல்சியூ படங்கள்ல தளபதியை ஒரு கேமியோ ரோல்லையாச்சும் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அதையுமே விஜயனா தான் டிசைட் பண்ணணும். பட் முடிஞ்ச அளவுக்கு அவரை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாத வகையில தான் கதையை எழுதணும். ஆனா இப்போதைக்கு கண்டிப்பா லியோ தாஸோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அதாவது லியோன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்தாலே பயங்கரமா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி கனெக்ட்லாம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ நெக்ஸ்ட் வர போற எல்சியூ படங்கள்ல தளபதி கேமியோ இருக்க போறது தளபதி கையில தான் இருக்கு. தென் லியோவோட அந்த பிளாஷ்பேக்கு வந்து விமர்சனங்கள் உங்களை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பெருசாலாம் அஃபெக்ட் பண்ணல. பட் ஆனா ஒரு அலர்ட் மாதிரி இருந்துச்சு. படத்தையே அது பாதிச்சிருந்தாதான் பெருசா அஃபெக்ட் பண்ணிருக்கும். பட் அந்த ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிப் ஆச்சு. அதுக்கான முழு பிளேமையும் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் அதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும். பட் ஸ்டில் லியோவில் ரீவாச் வேல்யூ அதிகமாக தான் இருக்கு. இந்த ஒர்க் ஆகாத 20 மினிட்ஸை விட கொண்டாடுற போற விஷயங்கள் நிறைய இருக்கிறதால பெருசா அது என்ன அஃபெக்ட் பண்ணல. அந்த படமுமே பிசினஸா மிகப்பெரிய ஒரு வெற்றி. தென் நீங்க 10 படங்களுக்கு அப்புறம் படங்கள் பண்ண போறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே, இன்னும் அந்த ஒரு முடிவுல தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல, நான் டொரண்டினோ அவர்களோட மிகப்பெரிய ஃபேன்ன்றதால அவரோட வழியை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் சொன்னேன். பட் அதை நான் சொல்லி ஒரு 2 வீக்ஸ்லயே ஒரு பார்ட்டி நடந்துச்சு. அந்த பார்ட்டியில 2 லெஜெண்டரி இயக்குனர்கள் என்ன கூப்பிட்டு பேசினாங்க. அதாவது நம்ம சினிமாவுக்கு வர சினிமா விட்டு போறதும் சினிமா பார்த்துக்கும். சோ நாம அதை டிசைட் பண்ண கூடாது. அதனால் இனிமேல் எங்கேயுமே நான் இந்த படத்தோட சினிமா விட்டு போறேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லாதீங்க. இதை வந்து ஒரு அட்வைஸாவே எடுத்துக்குங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. சோ அவ்வளவு பெரிய இயக்குனர்கள் மீன் பண்ணி சொல்றாங்கன்னா அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதனால ஜேர்னி எப்படி போகுதோ அந்த மாதிரி போகட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியான நியூஸையும் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வர போற கூலி படத்துக்காக வேற லெவல் வெயிட்டிங். தமிழ் சினிமாவோட முதல் 1000 crore படமா இருக்குமோன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.